சிவனாண்டி மாயா வீட்டுல தங்கி இருக்க அந்த ஆளோட மனசுக்குள்ள பயம் பயங்கரமா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மாயா அந்த அளவுக்கு விக்ரம பத்தி சொல்லி இருந்தா அந்த விக்ரம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவான், ஒரு கேஸ் எடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவான், அதுவும் இந்த கேஸ் இனியாவோட கேஸ் போது அவன் எந்த எல்லைக்கும் போவான்றத ஒரு எச்சரிக்கையா தான் சொல்லி இருந்தா. ஆனா அந்த விஷயம் சிவனாண்டியோட மனசுல மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கிருச்சு. மாயமா, நான் இங்க இருக்க உங்களுக்கு தான் ஆபத்து அதிகமாகும், தேவையில்லாம அவன் என்ன பிடிச்சானா உங்களுக்கு சங்கடங்கள் அதிகமாகும், அந்த சங்கடத்தை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. நான் ஒருவேளை மாட்டிக்கிட்டேன்னா என் உசிரே போனாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா விக்ரம் கிட்ட நான் வசமா சிக்கிட்டேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களால தாங்கிக்க முடியாது. ஆமாண்ணே, நீங்க சொல்றது உண்மைதான். ஒருவேளை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் என் பேரை சொல்ல மாட்டீங்க. ஆனா எனக்காக நீங்க அடி வாங்கறத நானும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மாயாவும் சிவனாண்டி மேல இருக்கக்கூடிய மரியாதையில ரொம்ப அக்கறையா தான் பேச ஆரம்பிச்சா. அதனாலதான் சொல்றேன், நான் நைட்டோட நைட்டா எப்படியாவது யார் கண்ணிலையும் படாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் அது சரின்னு தான் மாயாவுக்கும் பட்டுச்சு. அதனாலதான் சரின்னு ஒத்துக்கிட்டா. நம்ம ஹீரோ விக்ரம் இப்படி ஒரு தருணம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் வெகுவா காத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த ஆள் அந்த ஏரியாவை விட்டு தாண்டி போகல அப்படின்றது விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு அந்த ஏரியாவை சுத்தி வளைச்சு தன்னுடைய கண் பார்வையில் தான் வச்சிருந்தாரு. எப்படி இருந்தாலும் அவன் நிச்சயம் வெளியே வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. எதிர்பார்த்த மாதிரியே சிவனாண்டி வெளியவும் வந்தான். சிவனாண்டி அனுப்பி வச்சுட்டு மாயாவும் சிவனாண்டிய பின்தொடர்ந்துதான் வந்துகிட்டு இருந்தா. அப்பதான் போலீஸ் சிவனாண்டிய சுத்தி வளைச்சு பிடிக்கிறத கண் கூட பார்த்தா. அதை அவளால ஏத்துக்கவே முடியல. விக்ரம் கிட்ட சிவனாண்டி மாட்டிக்கிட்டா சிவனாண்டிக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உண்மையை வெளியே கொண்டு வருவான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா விக்ரமுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு கடுமையானதா இருக்கும்னு மாயாவுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் இனியா யாழினி எல்லாரும் சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறதால தானே விக்ரம் இங்க நிம்மதியா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிட்டு இருக்கான். அந்த நிம்மதியை நம்ம கெடுத்துட்டோம்னா அவனால முழுமையா வேலை செய்ய முடியாது. எப்படியும் சுபாஷ் தான் அந்த பொறுப்பை எடுத்துப்பான். அந்த நேரம் பார்த்து ஏதாவது பண்ணி சிவனாண்டிய தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு மாயா புதுசா இன்னொரு திட்டமும் போட ஆரம்பிச்சா. அதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குதுன்னு தான் வீட்டுக்கு வந்த விஷவள்ளியும் மாயாவை நல்லா ஏத்து விட்டுட்டு போயிருந்தா. விஷவள்ளி சொல்லிட்டு போன விஷயத்த பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா சிவனாண்டியை எப்போ விக்ரம் அரெஸ்ட் பண்ணாரோ அந்த நிமிஷமே அவருடைய எண்ணம் மாறிடுச்சு. சிவனாண்டிய எப்படியாவது தப்பிக்க வைக்கணும்னா விக்ரமோட கவனத்தை திசை திருப்பணும். அவன் வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கும் இருந்தான்னா நிச்சயம் சிவனாண்டி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுவான். சிவனாண்டி என்னதான் முரண்டு பிடிச்சாலும் உண்மையை வாங்காம விட மாட்டான்னு மாயாவுக்கு தெரிஞ்சதாலதான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ண ஆரம்பிச்சா. இப்ப இருக்க சூழ்நிலையில மாயாவால விக்ரமோட வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா அங்க இனியா இருக்காங்க. அங்க போகாமலேயே எல்லா காரியத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஆள் விஷவள்ளி தான் முடிவு பண்ணி விஷவள்ளி கிட்ட தான் பண்ணி வச்சிருக்க ஏற்பாடுகளை சொல்ல ஆரம்பிச்சா. மாயா தன்னோட திட்டத்தை சொல்ல ஆரம்பிச்சதுமே அதை கேட்ட விஷவள்ளி வாயவே பிளந்துட்டா. விஷவள்ளி தான் வீட்டு வாரிசையை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்ற விஷயம் மட்டும் விஷப்பாம்பு சிவத்துக்கு தெரிஞ்சதுன்னா விஷவள்ளியோட கதை என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. மாயா சொன்ன திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி விஷவள்ளியை இந்த வீட்டுக்குள்ள இருக்க விடுவாங்களா இனியாவும் கௌரி அம்மாவுன்றது மிகப்பெரிய கேள்வி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.